ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாஃப்டான இட்லினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இட்லி மாவு அரைச்சா மட்டும் என் இட்லி கல் மாதிரி வருது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி மாவு அரைக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து இட்லி அரிசி நான் உருண்டை அரிசி எடுத்திருக்கேன். அரிசியிலே நீல அரிசி உருண்டை அரிசி 2 கிடைக்குது. நான் வந்து உருண்டை அரிசி தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுறது. அது நல்லா இட்லி வரும். இப்போ அதை நல்லா ஒரு 4 கப் அளவு இல்லை 4 டம்ளர் அளவு அரிசி அளந்து எடுத்துக்கோங்க. நல்லா தலை தட்டி அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் அரிசி உளுந்து 2யுமே மெஷர் பண்ணணும். இப்போ அரிசியை நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ உளுந்தையும் நான் இப்போயே ஊற வச்சுக்குவேன். உளுந்து வந்து நான் பேரி பிராண்ட் எடுத்திருக்கேன். அது வந்து அதே உலக்கில் 3/4 உலக்களவு பேரி பிராண்டு உளுந்து எடுத்திருக்கேன். இது எந்த பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. நான் ஓன் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஊற வச்சுக்கலாம். இப்போது 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இப்படி அமுத்தி பார்த்திங்கன்னா அரிசி உடையும். இப்போ அந்த ஊற வச்ச தண்ணியில் ஊற்றிட்டு நம்ம கிரைண்டரில் கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரிசியை போட்டுற வேண்டியதான். கொஞ்சமாக கிரைண்டரில் தண்ணி ஊற்றிட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு கிரைண்டர் வந்து ஸ்டக் ஆகாமல் இருக்கும், நிற்காமல் ஓடும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை சைட்லலாம் தள்ளி விட்டு இந்த மாதிரி மூடி வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவோ கொரனா அரைச்சிட வேண்டாம். நல்லா சாஃப்டாக அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போது நம்ம மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா எடுத்து ஒரு குண்டால் ஊற்றி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டில் அரிசி அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம உளுந்து ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்போ உளுந்தை போட்டுருவோம். உளுந்தை போடும்போது நம்ம கிரைண்டரில் தண்ணி ஊற்ற தேவையில்லை. அப்படியே டைரெக்டாக உளுந்தை போட்டுடலாம். உளுந்து போட்டு நல்லா உளுந்தெல்லாம் நசுங்கணும். அது வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் உளுந்தெல்லாம் நல்லா நசுங்கினதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் ஒரு 4-5 ஐஸ் க்யூபாக நம்ம வந்து பேட்ச் வைஸாக போடணும். ஒரு 2-3 டைம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடும். மாவு நல்லா சாஃப்டாக லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம வெயிட்டாக இருக்காது உளுந்து மாவு. இப்படி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இதையும் எடுத்து நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம்ல அதே குண்டால் உளுந்து மாவையும் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கையிலே நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ அதை அப்படியே மூடி வச்சு 8 மணி நேரம் விட்டுருங்க. நல்லா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு பாருங்கள் நல்லா பொங்கி நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மாவு பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இட்லி சூப்பர் சாஃப்டாக வரும். இப்போ வந்து அந்த பெரிய பாத்திரத்துலேருந்து நம்மளுக்கு தேவையான அளவு சின்ன சின்ன டப்பாக்களில் அப்போயே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி வந்து ஃபஸ்ட்டு இட்லிலேருந்து லாஸ்ட்டு இட்லி வரையும் நல்லா சாஃப்டாக ஒரே மாதிரி வரும். நீங்கள் அதே குண்டால் வச்சிட்டிங்கன்னா மாவு அடியில் தங்கி அடி மாவு வந்து உங்களுக்கு இட்லி நல்லா வராது. இதே மாதிரி அதனால் இப்போயே ஃபஸ்ட்டு டைமே நல்லா பிரித்து தனித்தனியாக வச்சுருங்க. இப்போது நம்ம மாவெல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறமா இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவியும் ஒரு பிளேட்டில் நான் துணி போட்டும் காமிச்சிருக்கேன். ஏன்னா சிலர் துணி போட்டால் இட்லி சரியாக வராதுங்கிறாங்க, சிலர் வந்து எண்ணெய் தடவி போட்டால் இட்லி நல்லா வரல அப்படிங்கிறாங்க. அதனால நான் 2யுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இட்லி மாவெல்லாம் தட்டில் ஊற்றுனதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை உள்ளே வச்சு மூடி போட்டு 10லேருந்து 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு எனக்கு கரெக்டாக. அதுக்கப்புறம் எடுத்து வெந்துருச்சா வேலையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கத்தியோ ஸ்பூனோ வச்சு குத்தி பார்த்திங்கன்னா வெந்துருச்சுன்னா மாவு ஒட்டாமல் வரும். வேகலைன்னா மாவு ஒட்டி இருக்கும். அப்போ திரும்ப கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக அருமையாக இட்லி பாருங்கள், துணியில் ஊற்றுனதும் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தட்டில் டைரெக்டாக ஊற்றுனதும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஒரு சட்னியோ சாம்பாரோ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க. இதே மெத்தடை இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாஃப்டான இட்லி ரெடியாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் உளுந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு பதிலாக 1 கப் அளவு உளுந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இது செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பாய்.